ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நீங்களும் ரொம்ப ஹாப்பியா லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா saree ஹால் வீடியோ தான் பார்க்க போறோம். எங்கிட்ட என்னென்ன saree இருக்கு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க எப்படி இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஓல்டு பட்டு saree. இது வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மாவோட பட்டு saree. இது எங்க சித்தியோட மேரேஜ்க்கு எடுத்த saree. எல்லாருமே வந்து சேம் கலர்ல எடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த saree வந்து பாத்தீங்கன்னா எங்க பாட்டியோடது, இது எங்க அம்மாவோடது. சரி, ரெண்டையுமே வந்து நான் ஆட்டை போட்டுட்டு வந்துட்டேன். எங்க அம்மா வந்து தந்துட்டாங்க, பாட்டி வந்து இறந்துட்டாங்க. ஸோ அவங்க சாரியுமே நான் எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ அப்படி இந்த ரெண்டு saree என்கிட்ட இருக்குது. இதுவரை வந்து நான் கெட்டவே இல்லை, அப்படி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே என்னோட பாட்டியோட saree. பாட்டிக்கு வந்து இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னனால நான் வந்து பாட்டியோட saree வந்து எடுத்துட்டு வந்துட்டு எப்படி இருக்கு. இது வந்து சூப்பரா இருக்கு இந்த கலர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மயில் saree. இந்த saree என்னோட நான் 12th படிக்கும் போது தான் இந்த saree வந்து இந்த மாடல் நிறைய வந்துச்சு. இதுல வந்து ஒரு ஆரஞ்சு கலர், அதுக்கப்புறம் பிங்க் கலர், இந்த கலர், இந்த மாதிரிலாம் வந்துச்சு. பிளாக், இதில் நிறைய கலர்ல வந்துச்சு. இதில் வந்து ஒரு saree வந்து அம்மா எடுத்து கொடுத்த saree. நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ளூ கலர் saree. இது வந்து பார்த்தீங்கன்னா மீஷோல நான் வந்து 500 400 அந்த ரேட்டுக்கு வந்து எடுத்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் மாதிரி ஆடுற அந்த பொம்மை மாதிரி வந்து பிக்சர் போட்டிருக்கா, தெரியுதா? பிக்சர் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த கட்டங்கட்டமா கட்டத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சக்கரம், அதுக்கப்புறம் வந்து மயில் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கு. இது வந்து என்னோட ஒரு பர்த்டேக்கு வந்து எடுத்த saree. ஏன்னா பர்த்டேக்கு வந்து ப்ளூ கலர் தான் கண்டிப்பா. சுடிதார் saree என்ன எடுத்தாலுமே வந்து ப்ளூ கலர்ல தான் வரும். ஸோ வந்து அந்த கலர்லயே வந்து எனக்கு கிடைச்ச saree. அதுக்கப்புறம் இந்த பட்டு saree வந்து என்னோட அக்காவோட மேரேஜ்க்கு எடுத்தது. இந்த saree வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு மேரேஜ் கட்டும் போது பிடிக்கவே இல்லை. அப்போ வந்து saree கட்ட தெரியாது எனக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த saree வந்து ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் வந்து நான் போட்டது. பாருங்க பாருங்க, கட்டுட்டா. இந்த குஞ்சலம் வந்து பாத்தீங்கன்னா நான் போட்டது. இதுல வந்து பிங்க் கலர் வந்து இந்த பார்டர் டிசைன்ல இருக்கிறதுனால ஸோ அது போட்டுட்டேன். பிளவுஸ்மே வந்து கிரீன் கலர் பிளவுஸ் தான். பிங்க் கலர் பிளவுஸ் போட்டா வந்து இன்னுமே சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி தான் நான் வந்து போட்டு மேட்சிங் வந்து பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் காட்டன் saree மாதிரி பட்ட saree. இது வந்து அலையா வந்து ஒரு படம் வந்து போட்டிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துல எல்லாம் கொண்டு வருவாங்க தெரியுமா, கடை. இந்த saree சுடிதார் அந்த மாதிரி கொண்டு வரவங்கள்ட்ட எங்க அம்மா வந்து வாங்கினது. எனக்கு ஒண்ணு என் அக்காவுக்கு ஒண்ணு வாங்கியிருந்து. ஸோ அந்த saree இது. இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட அத்தையோட saree. அவங்களுக்கு வந்து பட்டு சாரீலாம் ரொம்ப வந்து விரும்ப மாட்டாங்க. ஸோ அந்த saree வந்து என்கிட்ட தந்துட்டு இந்த saree வந்து நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து தந்துட்டாங்க. இது ஒரு பிங்கு, அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு, வயலட் கலர், இது 3 கலர் வந்து கோல்டன் கலர் அந்த மாதிரி 4 கலர்ஸ் அந்த மாதிரி பட்ட saree. ஸோ இதுவுமே இதுவரை நான் கட்டலை. கட்டும் போது வந்து போட்டோ வந்து போடுறேன். இந்த saree வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து வெட்டிங் டேக்கு எடுத்த அந்த saree. ஃபர்ஸ்ட் வெட்டிங் டேக்கு வந்து எடுத்த அந்த saree. இதில் வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. நம்ம வந்து ஒரு ஃபிளீட்ல வந்து போட்டா நல்லா இருக்காது. ஃபிளீட் எடுத்து வச்சா வந்து இந்த saree அழகா இருக்கும். கலர் வந்து பிங்க் கலர் முந்தியும், அதுக்கப்புறம் வந்து டார்க் ப்ளூ கலர்ல வந்து ஃபுல் saree. இதுல வந்து பெரிய பார்டர் இந்த மாதிரி வச்சிருக்கோம். குட்டி குட்டி லீஃப் டிசைன்ல தான் இருக்கும் இந்த saree. இதுவுமே வந்து நான் போட்டது தாங்க. இந்த கொஞ்சம் பழைய மாடல் அப்படியே மடிச்சு வச்சிருவோம். இதுல பாதி வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மாவோட saree தாங்க இருக்காங்க. நிறைய வந்து எங்க அம்மாவோட saree. இதுவுமே பாத்தீங்கன்னா எங்க மம்மி தந்த saree தான், காட்டன் saree. இதுவுமே இந்த போட்டோ வந்து இருக்குது, நான் வந்து அட்டாச் பண்றேன். நல்லா இருக்கும். இது வந்து கட்டும் போது வந்து சூப்பரா இருக்கும். போட்டோல வந்து எப்படி இருக்கு அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் போடும்போது. இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ்க்கு
எங்கள் மம்மி வந்து எங்களுக்கு வாங்கி தந்தது. எனக்கு வந்து இந்த கலர், அக்காளுக்கு வந்து ரெட் கலர். இந்த டிசைன் இருக்காது. இது ஃபுல்லுமே வந்து ஒரு ஒரிஜினல் மிரர் தான் இருக்கும். இதில் பிளாஸ்டிக் மிரர் கிடையாது. இந்த ஒவ்வொரு டிசைன்லையுமே ஒரிஜினல் மிரர் இருக்கும். சூப்பராக இருக்கும் இந்த சாரீ. ஒன் ஃப்ளீட் எல்லாம் கட்டி கொடுத்தா ரொம்ப ரிச்சாக வந்து காட்டும், நல்லா இருக்கும். ஸோ இந்த சாரீ பிளாக் கலர் சாரீ. பிளாக் கலர் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குமே வந்து நம்ம கட்ட மாட்டோம், ரேராக ஏதாவது. அதனால வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து நாங்கள் இந்த பிளாக் எடுத்துருந்தோம். இது வந்து அம்மா வந்து கொஞ்ச நாளாவே வந்து கரை தச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி என்கிட்ட தந்து விட்டது. கரை தச்சாச்சு, இன்னும் வந்து வீட்டுக்கு தான் கொண்டு கொடுக்கல. இந்த தடவை வீட்டுக்கு போகும்போது இதை கொண்டு போய் கொடுத்துருணும். இது வந்து நான் கட்ட மாட்டேன், அம்மா தான் கட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சாரீ வந்து பாத்தீங்கன்னா 2023 கிறிஸ்மஸ்க்கு எடுத்தது. எங்க அம்மாவுக்கு வந்து இந்த கலர் பிடிக்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. எவ்வளவு அழகா இருக்கு, பிடிக்கல, எனக்கு கலருக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து இது கெட்டிட்டு போனேன். அப்புறம் எங்க அம்மா வந்து சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, நம்ம ரெண்டு மாத்தி மாத்தி கெட்டலாம் அப்படின்னு வந்து சொன்னனால சரி அப்படின்னு சொல்லிட்டேன். இது வந்து இப்ப வச்சிருக்கேன். நான் வந்து அம்மாக்கு அப்படியே வந்து வேற சாரி வந்து எடுத்து கொடுத்துட்டேன். அம்மாக்கு இது பிடிக்கலைன்னு சொன்னனால. இதுல வந்து இதுவுமே வந்து நான் போட்டது 2 ஸ்டோன், 2 முத்து, அதுக்கப்புறம் வந்து நார்மல் 1, 2 முத்து, நார்மல் 1, அந்த மாதிரி போட்டிருக்கேன். அழகா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன கலர், பச்சை ராமர் கலர், ராமர் கலர். அதுக்கப்புறம் வந்து மெரூன் கலர் பார்டர். பிளவுஸ்மே வந்து நல்லா இருக்கும். இதோட போட்டோயுமே வந்து என்கிட்ட இருக்கு. இதையும் நான் அட்டாச் பண்றேன். நம்ம இந்த வீடியோ வந்து ரொம்ப ஸ்பீடா போற போல இருக்கா உடனே. அப்புறம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணி போது கதை டக்கு டக்கு டக்குன்னு தட்டுவாங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ எடுத்து. இந்த சாரீ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பழசுதான், செக்கு போட்ட சாரீ. பட் 1 ஃப்ளீட் விட்டுட்டு அதுக்கப்புறம் டார்க் ப்ளூ கலர் பிளெயின் ப்ளவுஸ் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ இந்த சாரீ எல்லோ, அதுக்கப்புறம் வந்து டார்க் ப்ளூ, நல்லா இருக்கும். இந்த சாரீ அப்படியே வந்து அம்மஞ்சி இருக்கு. நீங்க கெட்டி ஃப்ளீட் எல்லாம் எடுத்து கட்டும்போது சூப்பரா இருக்கும் இந்த சாரீ. இது வந்து பாத்தீங்கன்னா இதோட ரேட் வந்து, இது நான் எங்க வீட்டுல வந்து எங்க அம்மா முக்கியமா வந்து எடுத்தாரு கிறிஸ்துமஸ்க்கு எல்லாம் தான் சாரி எடுத்துருவாங்க. இது வந்து ஆமா என்னோட 2021 அந்த டைம்ல வந்து எடுத்த சாரி தான். இது வந்து நல்ல காட்டன், உடுக்கும் போது நல்ல அழகா இருக்கும். எனக்கு வந்து இந்த சாரி வந்து ரொம்ப பிடிக்கும், காட்டன். இதோட போட்டோஸ்மே வந்து இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா வந்து இதுல வந்து அட்டாச் பண்றேன். உங்களுக்கு இதில் என்ன சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து எல்லா சாரியுமே பிடிச்சிருக்கு. இந்த சாரீ பாருங்க, ஒரு வயலட் கலர் சாரீ. இதில் வந்து இந்த மாதிரி கோடு தாங்க, ஃபுல் டிசைனுமே இந்த கோடு. அதுக்கப்புறம் வந்து இந்த பார்டர் இருக்கும், குட்டி பார்டர். இது வரைக்கும் நான் இந்த சாரீ கட்டலை. கட்டும்போது வந்து ஃபோட்டோ வந்து போடலாம், வந்து பார்த்துக்கோங்க. ஃபுல்லாமே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், பிளெயினாக. இந்த சாரியுமே வந்து செக்கு போட்டு ஒரு டிசைன் தான். இது வந்து ஓல்டு மாடல் டிசைன், ஒரு ஆண்டிஸ் வந்து கட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து நானும் கட்டுறேன். இது வந்து இருக்கா. இது பார்த்தீங்கன்னா என்னோட அத்தையோட சாரி, அவங்க தம்பி எடுத்து கொடுத்த சாரி. அது வந்து அவங்க பட்டு சாரி கட்டாதனால வந்து இந்த சாரியுமே வந்து என்கிட்ட கொடுத்துட்டாங்க. இந்த ஃபோட்டோஸும் இருக்கு இந்த சாரி கட்டுறது. இதில் வந்து குட்டி 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 மாங்காய் டிசைன் தான் ஃபுல்லாவுமே இருக்கும், அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா மாங்காய் டிசைன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் கிளிப்பச்சை கலர், கோல்டன் கலர்ஸ், இந்த மாதிரி வந்து ஒரு பார்டர் இருக்கும். சிம்பிள் டிசைன் தான், ஆனா கட்டினா வந்து அழகா இருக்கும், மங்களகரமாக இருப்பேன். சரி, நெக்ஸ்ட் வந்து இன்னும் சாரி இருக்கு. அது வந்து கொஞ்சம் ஜிகு 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 சாரி. அதெல்லாம் எடுத்தாங்க. சரி பாத்தீங்கன்னா என்ன மூஞ்சி அப்படியே தெரியுதா. இது வந்து அவ்வளவு வந்து கண்ணாடி மாதிரி இருக்கு இந்த சாரி. ஸோ இந்த சாரி வந்து ஒரே ஒரு தடவை வந்து கட்டிருக்கேன். ரொம்ப கொஞ்சம் ஹைட்டான பிளவுஸு அந்த மாதிரி போட்டு கட்டினா வந்து நல்லா இருக்கும். இல்லாமல் வந்து அப்படியே வந்து நம்மளோட வயிறு எல்லாமே தெரியும். அதனால வந்து இந்த சாரி வந்து நான் கட்டுறதில்ல. இதில் வந்து சுடிதார் தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரியா, இது வந்து அந்த செட் போட்டுடலாம். லாஸ்ட் வந்து மடக்கலாம். இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். என்னோட சித்துக்குட்டி இல்லை
சித்துக்குட்டிக்கு பிறந்த நாளுக்கு 2 பேர்ல ஏதோ ஒரு பாப்பாக்கு பிறந்த நாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சாரி வந்து நான் கட்டியிருந்தேன். ஸோ நல்லா இருந்துச்சு. கோயிலுக்குமே இதான் கட்டிட்டு போயிருந்தேன். இது வந்து ஒரு மெரூன் கலர் சாரி, அழகா இருக்கும். இதோட பிக்சர் இருந்தாலுமே நான் வந்து அட்டாச் பண்றேன். அதுக்கப்புறம் ஒரு இந்த மாதிரி இது ஒரு ஊதா கலர் சாரி. ஊதா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து இந்த மாதிரி கோபுரம் டிசைன்ல வந்து இருக்கும், குட்டி பார்டர். இது வந்து நம்ம சும்மா கோயிலுக்கு அங்கேயாச்சும் போனா வந்து கட்டலாம், கல்யாண வீட்டுக்கெல்லாம் இது வந்து செட் ஆகாது இந்த சாரி. இது வந்து ஒரு மாம்பழ கலர் சாரி. இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா என்னோட சிஸ்டர் வந்து காலேஜ் படிக்கும் போது வந்து அவங்க எடுத்தது. அவங்களுக்கு வந்து இந்த கலர் பிடிக்கலையான்னு எனக்கு தெரியாது. ஸோ என்கிட்ட வந்து தந்தாங்க. இது ஃபுல்லாவுமே வந்து இந்த மாதிரி ஸ்டோனா வந்து இருக்கும். அவங்க வந்து என்கிட்ட தந்தனால நான் வந்து என்கிட்ட இருந்த இன்னொரு சாரி வந்து அவங்கள்ட்ட, ஒரு ரெட் கலர் சாரி வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இதை வந்து வாங்கிட்டேன். இது வந்து பிளெயின் பார்டர், ஒண்ணுமே இருக்காது, பிளெயினா இருக்கும் பார்டர். கெட்டுனா வந்து எனக்கு வந்து அந்த அளவு நல்லா இல்லாத மாதிரி தான் தோணும். கொஞ்சம் பிளவுஸ் எல்லாம் வந்து நம்ம சூப்பரா வந்து போட்டா நல்லா இருக்கும். லீனா இருக்கவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த சாரி எல்லாம் கட்டினா. கலர் வந்து நல்லா இருக்கு அந்த சாரி, மாம்பழ கலர். வந்து பட்டு எடுக்கணும் அப்படின்னு வந்து நான் நினைச்சிட்டு இருக்கேன், மாம்பழ கலர் பட்டு. அதுக்கப்புறம் வந்து இது ஒரு பெரிய ஜிகி சாரி. வாங்க பாப்போம் எப்படி இருக்கு. ஒரே ஜிகினா நல்லா இருக்கு. அப்படி செகண்ட் அப்படி இருக்கும். இந்த சாரியில வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஃப்ளவர் டிசைன் இருக்கா. இது எல்லாமே வந்து அவங்க வந்து ஸ்டிச் பண்ணி வந்து தனியா வந்து அட்டாச் பண்ணதுதான். இது வந்து ஃபுல் வந்து ஃப்ரண்ட் முந்தி எல்லாத்துலயுமே வந்து இது வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டோன் ஒர்க்ல தான் இருக்கும். இது வந்து என்னோட சிஸ்டரோட ரிசப்ஷனுக்கு வந்து இந்த சாரி வந்து எடுத்திருந்தோம். அந்த போட்டோஸ் வந்து நான் வந்து அட்டாச் பண்றேன். இது வந்து முன்னாடி ஒரு போட்டோ வந்து, ஆமா, அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பேபி வந்து பிறந்த அப்புறம் நாங்க வந்து இந்த சாரியில வந்து ஒரு போட்டோ எடுத்திருந்தேன் தனியா. அந்த போட்டோ இருக்குன்னு நினைக்கிறேன். இதே வந்து அந்த சாரியில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு தடவை வந்து அந்த சாரி வந்து 4 தடவை ஏதோதான் கட்டி இருந்திருப்பேன். ஒருக்கா வந்து பாப்பா வந்து வாமிட் பண்ணி தண்ணியில வந்து முக்கி அப்படி வச்சா லைட்டா வந்து கலர் போயிடுச்சு. ஸோ எங்கள் அம்மாட்ட வந்து நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த சாரீ கட்டிட்டு, இது வந்து கோல்டன் கலர், அதே டிசைன் அதே மாடல் எங்கள் அம்மாட்ட வந்து நான் கட்டிட்டு வரேன் வாங்கியிருந்தேன். இதுவரை வந்து கொடுக்கல. அவங்களுக்கு வந்து கோல்டன் கலர் சாரீ வந்து ரொம்ப பிடிக்கும். நிறைய சாரீ வந்து கோல்டன் கலர்ல தான், காட்டன் சாரீ எல்லாமே இருக்கும். இனி வீட்டுக்கு போகும்போது ஒரு நாள் வந்து எல்லாத்தையுமே வந்து காட்டுறேன், என்னென்ன சாரீ அம்மா வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேயுமே அந்த மாதிரி ஃப்ளவர் அந்த மாதிரி தான் இருக்கும். சூப்பரா இருக்கா. கட்டினா வந்து நைட் வந்து கட்டும் போது வந்து சூப்பரா இருக்கும், ரிசப்ஷன் எல்லாத்துக்குமே. ஸோ என்கிட்ட இருக்க சாரியே வந்து கலெக்ஷன் இவ்வளோ தான். எப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 23 சாரி தான் மொத்தமே என்கிட்ட இருக்கு. அது இல்லாம ஒரு 6 சாரி வந்து என்கிட்ட தனியா இருக்கு. அது வந்து ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்றதுக்கு. உங்களுக்கு வந்து ஃப்ராக் ஸ்டிச்சிங் அதுக்கப்புறம் வந்து கட்டிங் வீடியோ நான் வந்து போடணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா வந்து போட்டுறேன். நான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது காட்டுறேன் என்னென்ன வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. நம்ம சேனல் பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுல எந்த சாரி பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து இதுல வந்து எல்லா சாரியுமே பிடிச்சிருக்கு, உங்களுக்கு வந்து எந்த சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்க. எந்த சாரி பிடிச்சிருக்கு அதுல வந்து நான் காட்டின வயசு வந்து நம்பர் வந்து போடுங்க, எந்த சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா என்னோட வெட்டிங் டே சாரி, அதுக்கப்புறம் என்னோட பர்த்டே சாரி, அந்த மாதிரி கொஞ்சம் சாரி, அம்மா வந்து எடுத்து தந்த கொஞ்சம் சாரி, எல்லாமே வந்து எனக்கு ஸ்பெஷலா தான் தெரியுது. என்னோட பாட்டியோட சாரி எல்லாமே. உங்களுக்கு இதுல என்ன ஸ்பெஷலா இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போடலாம். நீங்க வந்து என்ன வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க.